ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदायेभ्यो वंशऋषिभ्यो महतो नमो गुरुभ्यः सर्वमप्लवरहित प्रज्ञानघनप्रत्यक्षो ब्रह्मैवाहमस्मि। स्वागतम् அப்புறம் அந்த சேட்டாட்சி சாமியெல்லாம் உங்களுக்கு பேசிக்கிறேன் நானூரில் அவர் ஆக்சுவலி வந்து காமிச்சோம். காமிக்கிற போது அடியில் அவர் ஸ்ரீசக்கரம் அந்த இடத்துலையும் சுவாமி பேசுறாங்க. ஜெயேந்திர பிரிவா 2 வாட்டி வந்துருக்காங்க, மாபிரிவா வந்துருக்காங்க. வலுதானுங்கிற இடத்துல சாது மாசம் வந்து நேற்றுக்கு கிருஷ்ணனை தொட்டியில் போட்ட ஜெயந்தி Papa jalin mah, itu mah. Apa itu?
सद्गुरु स्वामिनः जय। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। சேஷாத்ரி சுவாமிகள் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம் இது. பகவான் ரமணரும் சேஷாத்ரி சுவாமிகளும் திருவண்ணாமலையில் ஒரே காலத்தில் இருந்த ரெண்டு மகாபுருஷர்கள். சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்தவான்னு இப்போ யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் 1928 போயிட்டார். ஆனால் சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட பழகின குஞ்சு சுவாமிகிட்ட நான் பழகியிருக்கேன். அவர் சொல்லி சேஷாத்ரி சுவாமிகளோட பிரகிருதியை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். புஸ்தகங்கள்லேருந்து படிக்கிறது ஒரு விஷயம், நேரடியாக மகாபுருஷர்களை பார்க்கறது ஒரு விஷயம், பார்த்தவா சொல்லி கேட்கறது ஒரு விஷயம். குஞ்சுசுவாமிகள் ஒரு டைம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், பகவான் ரமணருக்கும் அவர் சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்கார். பிட்சை எடுத்து கொண்டு கொடும். பிட்சை எடுத்துன்னு வருவா போய் தெருவில். அப்போ பகவான் போய் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் கொண்டு கொடுக்க சொல்லுவாராம். மகர்ஷிகள் பிட்சை பண்ணுறதே ஒரு அழகு. ஏன்னா ஒரு பருக்க கூட அதில் வேஸ்ட் ஆகாது. அது சாப்பிட்ட இலையாக்க தெரியாது. அப்படி தான் இருக்கும் அந்த பிட்சை. பின்னாலேயும் அப்படி தான். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு கொண்டு கொடுத்தா குஞ்சு சுவாமி சொல்லுவார், முதல்ல கிழக்கு பக்கம் கொஞ்சம் போடுவார், மேற்கு பக்கம் போடுவார். இந்த தேவதைகள்லாம் இருக்காடா, அவளுக்கெல்லாம் கொடுக்கணும், அவள்லாம் இருக்கா பாரு, அவளுக்கெல்லாம் கொடுக்கணும் இப்படின்னு எல்லா இடத்துக்கும் வாரி இறைச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவார். அது சாப்பிட்றதும் முழுசாலாம் இருக்காது, பாதி கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் பாதி சாப்பிட்றத எழுந்து வந்து போயிடுவார். எல்லாமே பாதி பாதி அவருக்கு உண்டு. ஷேவ் பண்ணுறத பாதி தாடி எடுத்துட்டு ஓடி போயிடுவார். க்ஷௌரத்துக்கு போய் உட்காந்து அவள் பாதி க்ஷௌரம் பண்ணி வச்சுருப்பாள். அந்த பாதி க்ஷௌரத்தோடையே ஊரெல்லாம் சுற்றின்னு இருப்பார். அப்புறம் இன்னும் சரீர அபிமானம் கிடையாது, தேகாபிமானம் இல்லை. நேரடியாக பழக்கம் இருந்த குஞ்சு சுவாமிகள் இந்த கதை நிறைய வேடிக்கையான கதைகள்லாம் சொல்லியிருக்கார். அவள்லாம் நேரடியாக பார்த்தவா, பழகினவா. ஒரு 8 வருஷம் சேஷாத்ரி சுவாமிகளை பழகியிருக்கார் அவர். அப்புறம் டெல்லியில் ஒரு சமயம் உபன்யாசத்துக்கு போன போது ஒரு வயசானவர் பார்க்கணும்னு சொன்னார். அவர்கிட்ட போய் பேசின்னு இருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரீங்களே,
சேஷாத்ரி சுவாமிகள் நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கிறத எங்கள் அம்மா வீட்டு வாசலில் உட்கார வச்சு கை பிசைஞ்சு சாதம் பிசைஞ்சு எனக்கு வாயில் ஊட்டி விட்டுருக்கா. சுவாமிகள் இப்படி தெருவுக்கு ஓடி அப்படி போகிறவர் அப்படியே வந்து உட்காந்து எனக்கும் கொஞ்சம் போட்டுடி அப்படின்னு அப்படி தான் அவர் பேசுவார். எனக்கு கொஞ்சம் போட்டுடி அப்படின்னு அந்த குழந்தைக்கு போடுற ஒரு பிடி இவர் கையிலையும் போட ஒரு 2 வாய் 3 வாய் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைய தலையில் கை வச்சு டே நீ 100 வருஷம் இருப்பேடா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அவர் என்கிட்ட பேசின்னு இருக்கிறது அவருக்கு 100 வயசு. இந்த விஷயம் சொல்கிறத அவருக்கு 100 வயசு. இந்த மாதிரி சுவாமிகளோட மகிமை நிறைய பெரியவாள்லாம் அனுபவிச்சிருக்கா. ஏதாவது அபிமானத்தோட அகங்காரத்தோடு வந்துட்டானா அவரோட தரிசனமே கிடைக்காது, கண்ணுக்கே பட மாட்டார். ஒருத்தர் வந்து யாரோ சொன்னால் சுவாமிகளை போய் பார்த்தா வியாதி குணமாகும் எல்லாம் ஆகும்னு வந்தார். வந்து ட்ரெயினில் வந்து இறங்கினதுமே யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்து ஏதாவது ஒரு 8 அணா கொடு அப்படின்னு கேட்டார். நல்லா உடம்பு நல்லா தானே இருக்குது, வேலை பண்ணி போழ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் போய் அங்கே போய் ஏதோ டீ கடையில் கேட்டிருக்கார், சேஷாத்ரி சுவாமிகளை எங்கே பார்க்கலாம் கேட்டிருக்கார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கம்பத்தேளையனார் சந்நிதி இருக்குது, அந்த சந்நிதியில் சுவாமிகள் இருக்கார், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்த்தா இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அப்படின்னு. அப்புறம் யாரோ சொன்னால் மலையில் இப்படி ஏறி போயின்னு இருந்தார், போனால் பார்க்கலான்னு. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறவா யாரோ சொன்னால் இப்போ தான் வேறு எங்கேயோ போயிட்டார். இப்படியே சுத்த விட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சுற்றிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப இந்த டீ கடையிலேயே அவர் சொன்னார், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு கண்ணிலே பட மாட்டேங்கிறார். அப்புறம் இவர் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா மன்னிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ண தெருவிலேயே உட்காந்துருந்தார். தெருவிலேயே 4 பேர் ஏதோ கொடுத்துட்ருக்கா, ஏதோ பேசின்னு இருந்தா உட்காந்துட்டு இருந்தார். இவர் போய் பார்த்தா இவர் தான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 8 அணா கேட்டிருக்கார். இவர் சுவாமி ரொம்ப மன்னிச்சுக்கணும், நான் தெரியலை, சுவாமியோட மகிமையே தெரியலை, தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷாலு என்னென்னமோ பழம் பணம் எல்லாம் தட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணால், இல்லை சுவாமின்னு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ணணுமோ அப்படின்னு. இந்த பிச்சைக்காரன்னா கொடுக்கக்கூடாதோ, சுவாமின்னு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ணணுமோ. அப்புறம் அந்த ஷாலை எடுத்து நல்லா கிழித்து அங்கே இருக்கிற ஒரு எருமை மாடோட கொம்பில் போட்டு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த எருமை மாடு அந்த ஷாலை எடுத்துகிட்டு ஊராக நடக்குமோ இல்லையோ, அப்போ தான் இவன் எனக்கு ஷாலு கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. இப்படிலாம் கொஞ்சம் ஒரு விளையாட்டு அந்த வாழ்க்கையில் நிறைய உண்டு. சட்டுன்னு ஒரு நாள் ரமண பகவானை பார்க்க மலை மேலே வருவார். இப்போ இந்த உட்காந்துருக்காரு, இதே போஸு தான். இப்படியே மகர்ஷியை ரொம்ப நேரம் பார்த்து அவருக்கு மற்றவாளோட மனசில் வர எண்ணங்களெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மகர்ஷி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்து இது என்ன நினைக்கிறதுன்னே தெரியலையே அப்படின்னு. பகவான் சிரிச்சுட்டு, நினைக்கிறவன் யார், நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, 2வது ஒரு பொருள் இருந்தால் தானே நினைக்கிறதுக்கு என்னோ சொன்னார். சிரிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு புரியாது அப்படின்னு ஒரு அண்ணாமலைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓடி போய்டும். பகவான்கிட்ட நிறைய பாவங்கள் அவருக்கு இருந்தது. அதிகமாக இருந்த ஒரு பாவம் தன்னை அம்பாளாவும், ரமணரை வந்து சுப்பிரமணியனாகவும், அப்படியெல்லாம் பாவம் இருந்தது கோவிலில் பாதாள லிங்கத்தில் இருக்கிற போது மெயினாக.
தன்னை அம்பாளாவும் அப்படியெல்லாம் ஒரு பாவம். ஏன்னா அவர் தான் காட்டி கொடுத்தார். அந்த வெங்கட்ரமண முதலியார் பேர் நினைக்கிறேன், அந்த முதலியார்கிட்ட போய் இதை உள்ள ஒரு சாமி இருக்குது போய் பாரு அப்படின்னு அந்த பாதாள லிங்கத்துலேருந்து அப்புறம் தான் இவன் வெளியில் எடுத்து கொண்டு வந்து வச்சா. அதுக்கு முன்னாடி சேஷாதிரி சுவாமிகள் வந்து உள்ளே வந்துட்டு போவார், பார்த்துட்டு போவார். ஆனால் சேஷாதிரி சுவாமிகளையே நிறைய பசங்கள்லாம் கல்லை விட்டு அடிக்கிறது எல்லாம் பண்ணுவார். இப்படி சுவாமிகள் இந்த பிளேக் வந்திருந்தது திருவண்ணாமலையில். நிறைய 100 கணக்கு பேர் செத்து போயிடுவா. அந்த ஜட சரீரத்தை எல்லாம் மாட்டு வண்டியில் கட்டுக்கட்டாக வச்சு எடுத்துன்னு போவான். யாரும் வண்டியை ஓட்ட வரமாட்டான். என்ன பயம் வந்துடுமோ நமக்கு, யாரும் வரமாட்டான். நிறைய தடவை சுவாமிகள் வண்டி ஓட்டிண்டு இந்த சவத்தையெல்லாம் ஸ்மசானத்துக்கு கொண்டு சும்மா வேடிக்கை தான் அவருக்கு. ஒரு சமயம் அந்த வண்டிக்காரங்கிட்ட நீ தள்ளுடா நான் ஓட்டுறேன் என்னை ஏறி உட்காந்துட்டு அந்த வண்டியில் உட்காந்து நல்லா போவார். இப்படியெல்லாம் இருந்தார். ஒரு சமயம் பைத்தியம் மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது ஞானிகள் ஜட உன்மத்த பால பிசாசவத்து, சின்ன குழந்தை போல புத்தி ஸ்தைரியம் இல்லாத பைத்தியம் போல, சின்ன குழந்தைய போல, ஒரு சமயம் பிசாசு போல இப்படியெல்லாம் காட்டுவா. ஏன்னா அவர் ஸ்மசானத்துல எல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற போதே ஸ்மசானத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுன்னு பழகின்னுட்டார். அப்புறம் அவர் கல்யாணம் இதெல்லாம் நிர்பந்தப்படுத்தினப்போ தான் ஓடியே போயிட்டார் காஞ்சிபுரத்துலேருந்து. ஒரு சமயம் அவரே சொன்னார் அவரோட ஒரு சிஷ்யர்கிட்ட, எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கோ சுவாமின்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு எருமையை காட்டி, இது என்னது? எருமை சுவாமி. திருப்பியும் கேட்டார், இது என்னது? எருமை. எருமை. அவரை பார்த்து எருமை இது பிரம்மம்டா, இது உனக்கு எப்போ பிரம்மம்னு தெரியறதோ அப்போ ஞானம் வந்துடுது. எருமே தெரியற வர ஞானம் வரல, இது பிரம்மம் அப்படின்னு. அவர்கிட்ட தான் ஒரு தடவை சொன்னார், இந்த திருவண்ணாமலையில் எவ்வளோ லிங்கம் இருக்குது தெரியுமா உனக்கு? ஏதோ அருணாச்சலேஸ்வரர் மலை உருவத்தில் ஒரு லிங்கம், கோவிலில் இருக்கிற லிங்கம், அப்புறம் இந்த சேஷாத்ரி ஒரு லிங்கம், ரமணர் ஒரு லிங்கம், இப்படியெல்லாம் சொல்லி நிறைய எல்லாம் சொல்லுவார். அவருடான ஒரு சம்ஞா பாஷையில் நிறைய பேசுவார். அப்படி அந்த வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்ந்து சம்டைம்ஸ் வேத மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லி சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். பெரும்பாலும் அவர் சொல்லி கேட்டதெல்லாம் துர்கா சுக்தந்தான், ஜாத வேதசை. அது சொல்லி சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். அருணாச்சலத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவார். சுற்றிகிட்டே இருப்பார், மலையை சுற்றி பிரதட்சணம் பண்ணிகிட்டு இருப்பார். மலை மேலே போயிட்டு வந்துட்டு இருப்பார். இன்னும் இடம்னு அவர் அப்படி கிடைக்காது. பெரும்பாலும் கம்பத்தளையனார் சந்நிதி தான் படுத்துக்கிற இடம். அதனால தான் அங்கே ஒரு ஃபோட்டோலாம் வச்சுருக்கா. அப்படி ஒரு மகாபுருஷரோட வாழ்க்கை. அவர் பிறந்த ஊர் இது. இந்த ஊர்க்காரெல்லாம் இருக்காளாங்க கொஞ்சம், ஊர்க்காராளுக்கு தெரியணுமே, அதுதான் இந்த அதுதான் ஊருக்காராளுக்கு தெரியணுமே மெயினாக. நீங்களாம் இங்கே ஊரா? அதுதான். ஏன்னா அவரோட அருள்னால் எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிருக்கு, நல்லதெல்லாம் நடந்திருக்கு. சில சமயம் ஏதாவது துணிக்கடை, ஒரு பெரிய துணிக்கடை, ஒரு வியாபாரமே ஆகாமல் இருந்தது. சுவாமி இந்த கடையில் ஏறி துணியெல்லாம் கிழிச்சு போட்டேன். ஒரு துணி எடுத்து கிழிச்சு போட்டோம். அவர் ஒன்றும் கோவிச்சுக்கலை. நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்ன பண்ணாலும் நல்லது, ரொம்ப பெருசாகிட்டார் அவர். அப்புறம் இப்படி நிறைய கதைகள் உண்டு சுவாமியோட அருளுக்கு. அதனால் இந்த இடத்துல சுவாமி இருக்காருன்னா இந்த ஊருக்காரை தான் பொறுப்பாக பக்தியோடு பார்க்கணும். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக எடுத்துட்டு ஊரில் இருக்கிறவாள்லாம் வழிபட்டால் இந்த ஊர் நல்லா இருக்கும், எல்லோரும் க்ஷேமமாக இருப்பா, சௌக்கியமாக இருக்கலாம். எல்லாம் என்ன நம்ம உள்ள விரும்புகிறோமோ
நல்லதாக இருக்கிற நம்மளோட தர்மமாக இருக்கிற விருப்பம் நடக்கும். நம்ம தர்மத்தில் வந்திருக்கிற மகான்களையெல்லாம் நம்ம விட்டுவிடப்படாது. அதுவும் இந்த ஊரில் பிறந்தவர், திருவண்ணாமலையில் விஹரிச்சவர் அவர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ நேரம் எடுத்து சுவாமிகளை பற்றி 2 வார்த்தை சொல்லிவிட்டோம். எல்லாருக்குமே பக்தி, குரு பக்தி, ஸ்ரத்தா இதெல்லாம் உள்ள வரட்டும்னு அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ். நமஸ்காரம். சாமிஜி 10 நிமிஷம் பேசினாலும் ரொம்ப அழகாக பேசினா, கண்ணில் தண்ணி வந்துடுத்து, தெரியாத விஷயங்கள் நிறையா சொன்னால் ரொம்ப விசேஷம். சாமி வந்திருக்கிறது நம்ம அருணாச்சலமே நமக்கு வந்தது, ரமணரே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணினது, சேஷாத்தி சாமிகளே நேரம் சாமி உருவத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணினதுன்னு சொல்லி சுவாமி 1 மணி நேரம் தான் டைம் கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன். கரகர சங்கர ஜெய ஜெயச. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.